எப்படியும் கல்யாண வாழ்க்கை 1 வருஷத்துக்கு தான் நீடிக்கும். அதுக்கப்புறம் அவனே லட்சுமி டைவர்ஸ் பண்றதா இருந்தா, ஆனா அதுக்குள்ள உன்னால காத்திருக்கவே முடியல. சொல்ல போனா நீ தான் என் ரிஷிய வற்புறுத்தி இருக்க. அவனை லட்சுமியை விட சொல்லி கட்டாயப்படுத்தின. ஆனா இப்ப பாரு, என் ரிஷி உயிருக்கு போராடிட்டு இருக்கா. சரி, இப்ப நீயே சொல்லு, பேங்க்ல லட்சுமி இல்லாம இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? ஜோசியர் ஏற்கனவே சொன்னாரு ரிஷி உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு. நான் உறுதியா நம்புறேன். ஒருவேளை லட்சுமி அங்க இல்லாம இருந்திருந்தா ரிஷி பொழைச்சிருக்கவே மாட்டான். சின்ன அவ இல்லாம போயிருப்பா. கண்டிப்பா உயிர் பொழைச்சிருக்க. இத பாரு மலிஷ்கா, அதனாலதான் நான் சொல்றேன், என் ரிஷிக்கு யாரால பாதுகாப்பு இருக்கோ அவதான் அவன் வாழ்க்கையில இருக்கணும்னு சொல்றேன். நான் சொல்றத புரிஞ்சுக்க. உன்னோட காதலை தாண்டியும் லக்ஷ்மி ரிஷியை காப்பாத்திருக்கா. அதனால என்ன ஆனாலும் சரி, லக்ஷ்மி ரிஷியோட வாழ்க்கைக்குள்ள மறுபடியும் வரணும். நாங்க லக்ஷ்மியை வீட்டுக்கு திரும்ப கூட்டிட்டு வருவோம். என்ன அவதான் எப்பவும் என் ரிஷியை காப்பாத்திட்டு வர்றா. எனக்கு என் புள்ள உயிரோட இருந்தா. ராணு என் கூட வா. ராணு நான் வேணான்னு சொன்னா கேட்கணும். ப்ளீஸ் வா. அவங்க எல்லாம் ஒரு குடும்பம். லட்சுமி ரிஷியை பார்த்துட்டு போட்டோம். அவளை தடுக்காத. நான் பார்க்க விட மாட்டேன்னு சொன்னேன். நோ மீட்னா நோ மீட் தான். இது பாருங்க, கையை விட்டுருங்க இல்லன்னா நான் கத்திடுவேன். என் மானத்தையே வாங்குறா. லட்சுமி மானத்தை வாங்க தானே அங்க போனா. இங்க பாருங்க, என் கையை விட்டுருங்க இல்லன்னா கத்திடுவேன். காப்பாத்துங்கன்னு. என்ன வாட் லுக்கிங்? உங்க வீட்ல ஃபைட் நடக்காதா? உங்க வேலையை பாருங்க. ஐயோ ராணு, இது ஹாஸ்பிடல், உன்னோட வீடு இல்ல. தேவையில்லாம சீன் போடாத. ஹாஸ்பிடல் எனக்கு தெரியும். அதனால தான் என் கையை பிடிச்சிட்டு இருக்கீங்களா? ஐயோ ராணு, நான் சொல்றத கேளு. லட்சுமி பாத்துட்டு போட விடு. அவளை தடுக்காத. கையை விடுங்கன்றல. விட மாட்டேன். என்ன திருடியா? என் கையை ஏன் இவ்ளோ டைட்டா பிடிச்சிட்டு இருக்கீங்க? விடுங்க. ஐயோ சொன்னா கேட்க மாட்டியா? வா. ராணு என்ன பண்ற நீ? சொன்னா கேளு. போகாத. நில்லு. வந்துட்டா. பாத்துட்டியா? இப்ப நிம்மதியா? தரிசனம் கிடைச்சதா? உனக்கு வெக்கமான சூடு சொன்ன ஏதாவது இருக்காடி? உன்கிட்ட தாண்டி பேசுறேன். காதுன செவிடா. என்ன இது? இவளுக்கு என்னாச்சு? என்னமோ நடந்திருக்கு. எப்படி போறா பாரு. லக்ஷ்மி தலை எழுத்து எனக்குன்னு வந்து மாட்டுது பாரு. டாக்டர் ரிஷி கிரிட்டிக்கல் தான். இன்னும் நினைவு திரும்பல. நீங்க தானே டாக்டர், ஏதாவது பண்ணுங்க. as a டாக்டரா நான் என்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணியாச்சு. இப்ப பண்ண வேண்டியதெல்லாம் மேல இருக்கிற கடவுள் தான். ஜஸ்ட் ப்ரே. ரிஷியோட மயக்கம் தெளிஞ்சே ஆகணும். அப்பதான் ஏதாவது பண்ண முடியும். ஆண்டி. எக்ஸ்கியூஸ் மீ. டாக்டர் ஜோசியரே, நீங்க என் கூட வாங்க. ரிஷி கண் முழிச்சாகணும். எனக்கு என் புள்ள வேணும். அட, நீங்க உள்ள எதுக்கு வரீங்க? அது வந்து வெளியில போங்க. இவன் மயக்கத்துல இருக்கால, அதான் வந்தோம். இப்படி எல்லாம் நீங்க உள்ள வரக்கூடாது. இவன் என்னோட பையன். இவன் கண்ணு திறந்து பார்க்கலன்னா உயிர் பிழைக்க மாட்டான்னு டாக்டர் இப்பதான் என்கிட்ட சொன்னாரு. ஆனா சரி, இப்ப எந்த சர்ஜரியும் நடக்கல, ஆபரேஷன் நடக்கல. நாங்க இவன் கூட இருக்கிறதுல என்ன தப்பு? ஆனா மேம் அலௌடு கிடையாது. நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. இவன் என்னோட பையன் தான். இவன் உயிருக்கு ஆபத்து இருக்கு. இவனை காப்பாத்ததான் நான் போராடிட்டு இருக்கேன். இவனுக்கு ஏதாவது ஆனா யார் பொறுப்பு? சொல்லுங்க. நீங்க பொறுப்பேத்துப்பீங்களா? இது பாருங்க, நாங்க ஜஸ்ட் 2 நிமிஷம் தான் இங்க இருப்போம். நாங்க எதையும் தொடக்கூட மாட்டோம். எங்களை 2 நிமிஷம் மட்டும் இங்க இருக்க விடுங்க. அதுக்கப்புறம் நாங்களே போயிடுறோம். ஒரு முறை நான் முயற்சி பண்ணி பாக்குறேன். ஒருவேளை என் குரலை கேட்டு அவன் கண்ணு திறக்கலாம்ல. தேங்க்யூ. ஜோசியரே, நீங்க வாங்க. நீங்க அவனை ஆசீர்வாதம் பண்ணுங்க. அவன் கண்ணு திறக்க வாய்ப்பு இருக்கும்ல. சிரஞ்சீவ் பவ, தீர்காயு பவ, ஆயுஷ்மான் பவ. அக்னி தேவனுடைய சக்திய நான் அவனோட நெத்தியிலிட்டு இருக்கேன்.
எல்லாத்தையும் கடவுள் பார்த்துப்பாரு. இதுக்கப்புறம் ரிஷி கண் முழிச்சிடுவால ஜோசியரே? மேடம், நம்மளால முயற்சி மட்டும்தான் பண்ண முடியும். மத்த எல்லாமே அவர் கையில தான் இருக்கு. இப்படி சொல்றீங்களே, இவன் கண் திறந்து பார்க்க மாட்டானு ஏங்குற. என்ன செய்யறதுன்னே தெரியல. எல்லா வசதி இருந்தும் என் பையனோட தோஷத்தை என்னால ஒண்ணும் பண்ண முடியல. ரிஷி, ரிஷி, கண்ணை திறந்து பாரு. கண்ணை திறந்து பாரு. அம்மா உன்கிட்ட பேசுறது கேக்குதாப்பா? உன் அம்மா அழுதா உனக்கு மனசு தாங்காது தானப்பா? சீக்கிரம் எழுந்துரு. எனக்கு உன் முன்னாடி நான் இப்படி அழுதுகிட்டு இருக்கேனே, என்னால தாங்க முடியல. எதுக்காக என்னை இன்னும் அழ வைக்கிற? பெத்தவளா உன்னை இப்படி பாக்குறதுக்கு எனக்கு வேதனையா இருக்கு. சீக்கிரம் நினைவுக்கு வாப்பா. கண்ணை திறந்த நான் அம்மான்னு கூப்பிடு. என் பேச்ச நீ கேட்க மாட்டியா? எப்பவுமே கேட்க மாட்டேன்ல. வீட்லயே இருன்னு சொன்ன கிளம்பி போயிட்டேன். பேங்க்லயும் என் பேச்ச நீ கேட்கவே இல்லை. நான் சொல்றத கேட்டிருந்தா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. இத பாரு, இந்த முறை என் பேச்ச நீ கேட்கலன்னு வச்சுக்க, நான் உன்னை கண்டபடி திட்டுவேன். இதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் சரி, நான் கேட்கவே மாட்டேன்ப்பா. உனக்கு புரியுதா? கண்ணை திறந்து பாரு. நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்க. கண்ணை திற. கொஞ்சம் பொறுமையா இருங்க மேடம். இது பாரு, நீ இதுக்கப்புறம் நான் உன்னை திட்ட மாட்டேன். உன்னை எதுவுமே சொல்ல மாட்டேன். ஒரே ஒரு முறை கண்ணை திறந்து அம்மாவை பாரு. மேடம், நீ இல்லாம என்னால உயிர் வாழ முடியாதுடா. இங்க பாருங்க மேடம், தாய் பாசத்துக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ரிஷிக்காக நம்ம இன்னும் யாகங்கள் நடத்த வேண்டியிருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த மார்க்கேஷ தோஷம் ரொம்ப உச்சத்துல இருக்கு. அப்படின்னா காலன் இன்னும் போகல. இங்கதான் இருக்கு. லக்ஷ்மி தள்ளி போயிட்டா. அதனாலதான் அது இங்கேயே சுத்தி. நம்மளால காலத்தை எடை போட முடியாது. அத பத்தி கற்பனையும் பண்ண முடியாது. அது உயிரை பறிச்சிடும். அதனாலதான் அது காலன். அப்படி சொல்லாதீங்க ஜோசியரே. எனக்கு என் புள்ள உயிர் முக்கியம். ரிஷியனை காப்பாத்தணும். அந்த காலனை விரட்டணும். அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்க. லக்ஷ்மியை கூட்டிட்டு வாங்க. ரிஷி கிட்ட கூட்டிட்டு வாங்க. அப்பதான் காலன் இங்கிருந்து விலகும். காலத்தோட போராடணும்னா லக்ஷ்மி கிரகத்துடைய சக்தி தேவைப்படுது. லக்ஷ்மி திரும்பி வந்தா அப்போ ரிஷியும் திரும்பி வந்துடுவான். இப்ப நான் கிளம்புறேன். ஜெய் ஸ்ரீராம். ரிஷி கண் முழிச்சு பாரு. ஓ மேடம், இது டோர்பெல். ஒரு வாட்டி அடிச்சாலும் எங்களுக்கு கேக்கும். ஓய் ஹலோ, நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ஹேய், நான் பேசுறது கேட்கலையா? அவளுக்கு கேட்காது. அவதான் செவிடாயிட்டாளே. குண்டு சத்தம் கேட்டதுல இருந்து இப்படிதான். நீ ஏன் இந்த செவிடு கிட்ட கத்தி கத்தி உன் எனர்ஜியை வேஸ்ட் பண்ற? ராணு, இப்படி எல்லாம் ஏன் பேசுற? அவளுக்கு எதிர ஏதோ தப்பா நடந்திருக்கு, அதான் பேச மாட்டேங்கிறா. அப்படியா? இப்ப செவிடு மட்டும் இல்ல, அவ ஊமையும் ஆயிட்டாளா? அதான் பேச மாட்டேங்கிறாளா? ராணு, அப்படிலாம் இல்ல. அவ சொல்லுவா. இப்ப சொன்னா அது சரியா இருக்காதுன்னு நினைச்சிருப்பா. இருக்கலாம்ல. அடடா, என்ன அழகா பேசுறீங்க. அவளை எப்போல இருந்து இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க? இவ்வளவு நாள நான் உங்க கூட வாழறேன், என்ன புரிஞ்சுக்கல? இவ பெத்த பொண்ணு, இவளையும் நீங்க புரிஞ்சுக்கல. ஏழ்மையிலேயே காலத்தை ஓட்டுறா. எங்களை பத்தி நீங்க யோசிக்கவே இல்ல. ஆனா இப்போ இவ மேல நீங்க இந்த அளவுக்கு அக்கறையை காட்டுறீங்க. இவ என்ன சொத்தை அள்ளி கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டு போனாளா? இவ்வளவு பறிஞ்சு பேசுறீங்க? ராணு, உனக்கு முத்தி போச்சு. என்ன சொன்னாலும் புரிய போறது இல்ல. எனக்கு அவ மேல அன்பு இருக்கு. ஏன்னா அவளும் நேஹா மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு. அவ வருத்தத்துல இருக்கா. கண்டிப்பா லக்ஷ்மிக்கு அங்க ஏதோ தப்பா நடந்திருக்கு, அதான் பேச மாட்டேங்கிறா. கெஞ்சி கேட்டுக்கிறேன், கொஞ்ச நேரத்துக்காவது நீ அவளை தனியா இருக்க விடு. நிம்மதியா ரெஸ்ட் எடுக்கட்டும், தொல்லை கொடுக்காத. ஆஹா, இப்ப மகாராணி ரெஸ்ட் எடுப்பாங்க. மகாராணிக்கு ஓய்வு தேவையாம். அக்கா, என்ன ஆச்சு? அக்கா, இந்த பொண்ணு எப்ப பார்த்தாலும் என் பையன் உயிரை காப்பாத்திட்டே இருக்கா. என் பையனோட ஜாதகத்தை பத்தி அவளுக்கு எதுவும் தெரியாது. லக்ஷ்மி அக்கா, என்னாச்சு? என்னாச்சு? இங்க பாரு. அக்கா, அக்கா பாத்து. அக்கா, அக்கா, அக்கா என்னாச்சுன்னு முதல்ல சொல்லு.
என்ன ஷாலு அழுதுட்டே இருக்கா, சொல்ல மாட்டேங்கிறா. அவளால மட்டும்தான் என் பையனோட தோஷத்துல இருந்து அவனை காப்பாத்த முடியும். மாமா விஷயத்துல ஏதாவது நடந்திருக்குமோ, அதனாலதான் இப்படி அமைதியா எந்த இருக்காளோ? பிரச்சனையும் இல்லையே. அக்கா என்னாச்சுக்கா? என்ன லக்ஷ்மி போயிட்டாளா? அவளை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டீங்களா? ஆமா சார். மாமா, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, நம்ம லக்ஷ்மி ஒரு ஃபைட்டர். அண்ணி பாத்தீங்கல்ல, குணமாயிட்டாங்க. அதோட அவங்களுக்கு டிஸ்சார்ஜும் கிடைச்சிருச்சு. அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. மாமா, லக்ஷ்மி அன்னைக்கு ஒன்றும் ஆகாது. இங்க பக்கத்துல கோயில் ஏதாவது இருக்கா? இதோ உங்க பின்னாடி இருக்கா. தேங்க்யூ. ஷாலு, லக்ஷ்மி அண்ணி அக்கா நல்லா இருக்கா, வீட்டுக்கு வந்தாச்சு. மாமா எப்படி இருக்காரு? ஓகே. ரிஷி ப்ரோ இன்னும் சரியாகல ஷாலு. அவர் கண்டிஷன் கிரிட்டிக்கலா இருக்கு. ஆனா குணமாயிடுவாரு. நாங்க பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம். நீ தேவையில்லாம டென்ஷன் ஆயிக்காத. லக்ஷ்மி அண்ணி நல்லா பாத்துக்கோ. இங்க நான் பாத்துக்கிறேன். நான் அப்புறம் கூப்பிடுறேன். மாமா, அதான் அக்கா வருத்தமா இருக்கா போல. மாமா சீரியஸா இருக்கிறது இவளுக்கு கஷ்டமா இருக்கு போல. அக்கா நீ அழாதக்கா ப்ளீஸ். அக்கா எல்லாம் சரியாயிடும். பாரு, ஹாஸ்பிட்டல்ல இருந்து எவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்டேன்னு. அதே மாதிரி மாமாவும் குணமாகி வீட்டுக்கு போயிடுவாரு. எல்லாம் சரியாயிடும். அழாதக்கா. இங்க பாரு, நீ அழறத பார்த்தா எனக்கும் அழுக வருது. அழாத. எப்படியும் கல்யாண வாழ்க்கை 1 வருஷத்துக்கு தான் நீடிக்கும். அதுக்கப்புறம் அவனே லக்ஷ்மி டைவர்ஸ் பண்றதா இருந்தா, ஆனா அதுக்குள்ள நமக்கு ஏன்டா இப்படி எல்லாம் நடக்குது? அங்க ரிஷி உயிருக்கு போராடிட்டு இருக்கான். எனக்கு சுவாசம் மட்டும்தான் ஓடுது. நடப்படமா இருக்கு. ரிஷி ப்ரோக்கு ஒன்னும் ஆகாது மாமா. அவரு குணமாயிடுவாரு கண்டிப்பா. நிஜமாவா? கண்டிப்பா குணமாயிடுவாரு. இங்க பாருங்க, நீங்க ரிஷி ப்ரோக்காக வேண்டிக்கோங்க போதும். நீங்க பேசினா அவங்களுக்கு டைரக்டா கேட்கும்ல. ரிஷி ப்ரோ நிச்சயமா குணமாயிடுவாரு. இவங்க குணப்படுத்திடுவாங்க. என் ஒருத்தைய மட்டும்தானே நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது நீ மட்டும்தான். நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிக்க நினைச்சேன். எனக்கு தெரிஞ்சு நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேன். உன்னோட இடத்த வேற யாராலையும் நிரப்ப முடியாது. ரிஷி ஒண்ணு என்கிட்ட போய் சொல்லல. நான் தான் அவனை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அக்கா நீ என்ன சொல்ற? அக்கா ப்ளீஸ் அழாத. சரியாயிடும். ப்ளீஸ் அழாதக்கா. எப்படியும் கல்யாண வாழ்க்கை 1 வருஷத்துக்கு தான் நீடிக்கும். அதுக்கப்புறம் அவனே லக்ஷ்மி டைவர்ஸ் பண்றதா இருந்தா, ஆனா அதுக்குள்ள ஒரு முக்கியமான வேலை ஞாபகம் வந்துச்சு. நான் இதை வந்துடுறேன். ஒரு 2 minutes. நாளைக்கு ஹனிமூனுக்கு போறீங்கல்ல? நான் எங்கேயும் போக மாட்டேன். முடியாது முடியாது. லக்ஷ்மியை கூட்டிட்டு வாங்க. ரிஷி கிட்ட கூட்டிட்டு வாங்க. காலன் தன்னால விலகி போகும். காலத்தோட போராடணும்னா லக்ஷ்மியுடைய கிரகத்தின் சக்தி பக்கத்துல இருக்கு. லக்ஷ்மி திரும்பி வந்தா அப்ப ரிஷியும் திரும்பி வந்துடுவான். உங்ககிட்ட என்னன்னு வேண்டுவேன்? நடக்கிற எல்லாமே தெரியும் உங்களுக்கு. பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க. என் புள்ள ரிஷி ரிஷி உயிரை நீங்க காப்பாத்துவீங்கன்னு உங்களை நம்புறா. அவன் நம்பிக்கையை உடைச்சிடாதீங்க தாயே. அவனை காப்பாத்துங்க. அவன் உயிரை காப்பாத்துங்க.
என் புள்ள எனக்கு வேணும். நீல ரிஷி மேல வச்சிருக்கிற பாசத்தை பார்த்து பார்த்து அவன் மேல நான் வச்சிருக்கிற பாசத்தையே நான் மறந்துட்டேன். என் மகன் மேல நான் உயிரியே வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த அளவுக்கு எல்லாம் ஞாபகம் வருதுமா? கடந்த காலமெல்லாம் இப்ப ஞாபகம் வருது. இந்த கையாலேயே நான் அவனை அரைஞ்சிட்டேன். அவன் தப்பு பண்ணா அதான் அடிச்சேன். என்ன லக்ஷ்மிக்கு அவன் நிறைய துரோகம் பண்ணான். இருந்தாலும் லக்ஷ்மி அவனை காப்பாத்திருக்கா. இந்த பிரபஞ்சத்துக்கே நீதானமா தாய். ப்ளீஸ் என் மகனோட உயிரை காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. நீங்க என்ன சொன்னீங்க? நீ சரியாதான் கேட்டிருக்க. நான் லக்ஷ்மி இல்ல என் மருமகள் என் வீட்டுக்கு திரும்ப கூட்டிட்டு வர போறேன். நோ ஆண்டி, இது உங்களோட முடிவில்லை ஆண்டி, இது உங்களோட பயம். நீங்க ரிஷிக்காக பயப்படுறீங்க, அது நல்லா தெரியுது. நீங்க கவலைப்படாதீங்க ஆண்டி, அவனுக்கு ஒண்ணும் ஆகாது, அவன் வந்துருவான். நீங்க எங்க 2 பேரோட அன்பை பாருங்க. நாங்க 2 பேரும் லவ் பண்றதை நீங்க பாருங்க ஆண்டி. நான் போய் ரிஷியை பார்த்துட்டு வரேன்னு நான் அவன் கிட்ட பேசினா போதும், அவன் கண்டிப்பா கண் முழிச்சிருவான். நீங்க வேணா பாருங்க. மலிஷ்கா அண்ணி, ஐ விஷ் ரிஷி உங்க பேச்ச கேட்டுட்டு வீட்டை விட்டு போயிருக்க கூடாது. ரிஷி வீட்ல இருந்திருந்தா கூட இது நடந்திருக்கும். ஆபத்து அவனை சுத்தி வந்துகிட்டு இருக்கு. அது இடம் பொருள் பார்க்காது. காலம் மோசமானது. ஒருத்தரோட உயிரை பறிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சு தானா அது வந்துடும். ரிஷி வீட்ல இருந்திருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் அவனுக்கு ஆபத்து வந்திருக்கும். ஏன்னா லக்ஷ்மி அங்க இல்ல. இப்ப பாரு, ஏன் ரிஷி குண்டடிப்பட்டு போராடிட்டு இருக்கா. காலம் இங்கதான் எங்கேயோ இருக்கா. ரிஷியை நெருங்க பாக்குறான். என் மகனை கூட்டிட்டு போக வந்திருக்கா. ரிஷி, நான் சொல்றது கேளு. ப்ளீஸ் கண்ணை திறந்து பாரு ரிஷி. ப்ளீஸ் ரிஷி, கண்ணை திறந்து பாரு. எனக்காக கண்ணை திறந்து பாரு. ப்ளீஸ் 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 ரிஷி, கண்ணை திறந்து பாரு. ப்ளீஸ் ரிஷி, கண்ணை திற. எனக்கு தெரியும்ல, வெளியில ஆண்டி எல்லா முடிவையும் எடுத்துட்டாங்க. அவங்க ஒரு தடவை முடிவு எடுத்துட்டாங்கன்னா அப்புறம் யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க. உன்னால மட்டும்தான் அவங்கள தடுக்க முடியும் ரிஷி. ப்ளீஸ் கண்ணை திறந்து ஒரே ஒரு தடவை சொல்லிடு. நீ என்ன லவ் பண்றேன்னு சொல்லு ப்ளீஸ். டாக்டர், ரிஷியை பார்க்க தான் வந்திருக்கேன். இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். தைரியமா இருங்க. டாக்டர், நீங்க 24 hours கெடு கொடுத்தீங்க. அதுல இன்னும் எத்தனை மணி நேரம் பாக்கி இருக்குன்னு சொல்லுங்க. ரிஷிக்காக விசேஷ பூஜை பண்ணணும். அதுக்கு தான் கேக்குறேன். கிட்டத்தட்ட 9 hours. 9 hours. ப்ளீஸ் ரிஷி, ரிஷி ப்ளீஸ். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ப்ளீஸ் ரிஷி, கண்ணை திறந்து என்கிட்ட பேசு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டாக்டர், நான் ரிஷி எழுப்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். மேடம், இது எங்களுடைய வேலை. வெளியில போயிட்டு எங்களுடைய வேலையை பார்க்க விடுங்க. நர்ஸ். ரிஷி ப்ளீஸ். ரிஷி எழுந்திரு. ரிஷி மேம், வெளியில வாங்க ப்ளீஸ். மேம் ப்ளீஸ். ப்ளீஸ் போங்க. ரிஷி. ரிஷி எழுந்தானா? கண்ணை திறந்து பார்த்தானா? இல்ல ஆண்டி. போதும் மலிஷ்கா, நான் உனக்கான வாய்ப்பை கொடுத்துட்டேன். இப்ப நீயே விளைவ பார்த்தல்ல. இதுக்கு மேல என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சுக்கிறேன். உன்னால சகிச்சுக்க முடியலன்னா இங்க இருந்து கிளம்பிடு. ஆண்டி, முடிவை நீ தான் எடுக்கணும். நீ இங்க இருக்க போறியா இல்ல? டாக்டர், ரிஷி கிட்ட இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதா? Sorry, but there is no improvement. In fact, நிலைமை ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. அவன் கண்ணை திறந்தாக்கணும். கண்ணை திறந்தாதான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். இதுக்கு மேல காலம் தாழ்த்த கூடாது. இந்த நேரத்துல ஈகோ, செல்ஃப் ரெஸ்பெக்ட்லாம் பார்க்க கூடாது. எனக்கு என் மகன் ரிஷி தான் வேணும். நான் கிளம்புறேன். ஆண்டி நில்லுங்க. நீங்க எங்க போறீங்க? நான் லக்ஷ்மியை பார்க்க போறேன். என் மகனோட உயிரை காப்பாத்துன்னு கெஞ்ச போறேன். ஏன்னா லக்ஷ்மியால மட்டும்தான் ரிஷியோட உயிரை காப்பாத்த முடியும். ஆண்டி, நான் நேர்ல போய் அவளை என் கூட கூட்டிட்டு வர போறேன். அண்ணி, நானும் உங்க கூட வரேன்.
வேண்டாம் ஆண்டி 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 ப்ளீஸ் ஆண்டி ப்ளீஸ் ஒரு தடவை யோசிங்க. லக்ஷ்மி ஒரு தடவை இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டா அப்புறம் என்னால வரவே முடியாது ஆண்டி. எனக்கு எல்லாம் தெரியும் அனுஷ்கா, எல்லாமே தெரியும். ஆனா எனக்கு இப்ப யார பத்தியும் கவலை இல்ல. என்ன ஆண்டி நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? சீரியஸ்லி நீலம், நானும் பொறுமையா இருந்தேன், எல்லாத்தையும் கேட்டுட்டு அமைதியா இருந்தேன். எதனால? இந்த அவமானத்துக்கா? லெட் மீ டெல் யூ நீலம், உன் பையன் என்னுடைய பொண்ணை காதலிக்கிறான். அதனால நான் பல விஷயத்த கண்டுக்கல, எல்லாம் தெரிஞ்சும் சும்மா இருந்தேன். பட் திஸ் நோ நீலம், லக்ஷ்மிக்காக உன் எண்ணங்கள் வேற மாதிரி இருக்கு. அவளை நீ வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வர, அப்ப என் பொண்ணோட நிலைமை? இவளை பத்தி நீ என்ன நினைக்கிற? ஒரு பொண்ணு ரிஷியோட லைஃப்ல வந்துட்டு போயிட்டாளா? நீலம், நீ உன் முடிவை சொன்ன இல்லையா? இப்ப நான் சொல்ற முடிவையும் கேளு. நீ மறுபடியும் லக்ஷ்மிய வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்தா அப்புறம் உன்னுடைய பையனால என் பொண்ணு மல்லிஷ்காவோட லைஃப்ல திரும்ப வர முடியாது, ஒருபோதும் முடியாது. ஆண்டி ப்ளீஸ் ப்ளீஸ் ஆண்டி. நான் எடுத்த முடிவுல எந்த மாற்றமும் கிடையாது. எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை.